தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு அம்மனி கேட்டிருக்கா அப்படிங்க, சாலிகிராமம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பணுங்க, அது கீழே விழுந்து தவறி உடஞ்சி போச்சுங்க. ஒரு குபேர சிலை வச்சுருந்தனுங்க, அதுவும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சுங்க. பீங்கானில் தான் வச்சுருந்தனுங்க. ஒரு விநாயகர் சிலை வச்சுருந்தனுங்க, அதுவும் பீங்கானில் கண்ணாடியில் அந்த மாதிரி இருந்ததுங்க, அதுவும் தவறி உடஞ்சி போச்சுங்க. மனசு சங்கட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக சங்கட்டமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களே விழுந்து உடைங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற தோசை கண்டங்களை முழுமையாக நீக்கி கொடுக்குற வல்லமை கொண்டதுங்க. இரண்டாக உடஞ்சி போச்சுன்னா ஒரு பெவிக்கு ஒட்டி வச்சு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து ஆவாகனம் செஞ்சுக்கலாங்க. அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் சேதம் இல்லாமல் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு போட்டுங்க நதிக்கரைகளை விட்டுறணுங்க. ஏரி, குளம், குட்டை, ஆறு, கங்கை இந்த மாதிரி இடங்களை விட்டு போட்டு வர்றது நல்லதுங்க. மீண்டும் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து அது வீட்டில் வச்சு ஆவாகனம் செய்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்து பண்ணுங்க. அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஒரு கண்டிஸ்டி ஆகப்பட்டது விலைக்கு போடுங்க, அவ்வளோதான் விஷயங்க. ஒரு கண்ணாடி பவுல் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிங்க, அதில் ஒரு கைப்பிடி உப்புங்க ஊட்டமாக வைக்க சொல்லுங்கள். உப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு ஒரு ஆளில் வைங்க. பொதுவான கண்டிஸ்டிகள் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை கிணற்றுல, நதிக்கரைங்களில், ஏரி, குளங்களில் விட்டு போடுங்க. இப்படி வழி இல்லாதவங்க சிங்கிள் கொட்டி போடலாங்க. கால்படாமல் இருக்கணுங்க. இதை செஞ்சுக்கினாலுமே நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி ஒரு நிலைகளை கொடுக்குங்களாமா. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.